வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களிடம் மிகவும் முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இன்று காலை நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்றபோது ஏதாவது ஒரு விலங்கு உங்கள் கண்களுக்கு பட்டதா? அந்த நேரத்தில் உங்கள் மனசில் ஒரு சின்ன சந்தேகம் தோன்றியிருக்கலாம். ஏன் இப்போ இதை நான் பார்த்தேன் என்று. பலர் இதை சாதாரணம் என்று நினைத்துவிட்டு போகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் இயற்கை நமக்கு சின்ன சின்ன சிக்னல்கள் கொடுக்கும். அந்த சிக்னல்களில் முக்கியமானது விலங்கு சகுனம். காலை நேரத்தில் கழுகு வானத்தில் சுற்றி பறப்பதை பார்த்திருந்தால் அது சாதாரணமல்ல. அது உயர்வு வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக நின்று போயிருந்த பணம் கைக்கு வரலாம். தங்கம் வாங்கும் வாய்ப்பு கூட உருவாகலாம். சிலருக்கு திடீர் முதலீட்டு லாபம் கிடைக்கலாம். அந்த நாளில் உங்களுக்குள் ஒரு தைரியம் அதிகரிக்கும். அது நல்ல அறிகுறி. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது உங்கள் கையில் இருந்து வழுக்கி போகும். அதனால் அந்த நாளில் எடுக்கப்படும் முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும். யானை பார்த்திருந்தால் அது மிகப்பெரிய சுப சகுனம். யானை என்பது தடைகள் உடையும் சின்னம். கடன் பிரச்சனைகள் மெதுவாக தீரலாம். வீடு வாங்கும் வாய்ப்பு, நிலம் சம்பந்தப்பட்ட லாபம், தங்க நகை சேர்க்கும் சந்தர்ப்பம் கூட வரலாம். சில நேரங்களில் யானை சகுனம் வந்த பிறகு குடும்பத்தில் திருமணம், சுப நிகழ்ச்சி போன்றவை நடக்கும். அது பணமும் பெருமையும் சேரும் காலம் என்று பொருள். ஆனால் யானை மெதுவாக நடப்பது போல உங்கள் லாபமும் மெதுவாக தான் வரும். பொறுமை தேவை. பசு உங்கள் வீட்டின் அருகில் நின்றிருந்தால் அது பணவரவு, குடும்ப அமைதி மற்றும் மனநிம்மதி வரப்போகிறது என்பதற்கான சின்னம். திடீர் பண வரவு, மறந்து போன ஒரு பணம் கைக்கு வருவது, தங்கம் வாங்கும் யோசனை உருவாகுவது போன்றவை நடக்கலாம். வீட்டில் சண்டை குறையும். மனதில் இருந்த பயம் குறையும். அந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி நிலவும். ஆனால் பாம்பு வழி கடந்து சென்றிருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது பயமுறுத்தும் சகுனம் போல தோன்றலாம். ஆனால் அது நமக்கு ஒரு எச்சரிக்கை. யாரோ ஒருவர் உங்களை பற்றி பொறாமை கொண்டிருக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள். தங்கம், நகை, முதலீடு போன்ற விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். அந்த நாளில் பெரிய தொகை பணம் கொடுக்க வேண்டாம். உங்கள் ரகசிய திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். அது பாதுகாப்புக்கான அறிவுறுத்தல். நாய் உங்களை பின்தொடர்ந்திருந்தால் அது பாதுகாப்பு சக்தி உங்கள் அருகில் இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையான நண்பர் அல்லது உறவினர் உதவி செய்யப் போகிறார்கள். நீங்கள் நினைத்த பண விஷயம் சரியாக முடியும். நம்பிக்கை அதிகரிக்கும். சில சமயம் எதிர்பாராத உதவி கிடைக்கும். இரவு நேரத்தில் ஆந்தை சத்தம் கேட்டிருந்தால் பலர் பயப்படுவார்கள். ஆனால் அது உண்மை வெளிப்படப் போகிறது என்பதற்கான சின்னம். நீண்ட நாட்களாக மறைந்திருந்த ஒரு உண்மை வெளிச்சத்திற்கு வரும். அது முதலில் பயத்தை தரலாம். ஆனால் அந்த உண்மை தெரிந்த பிறகு உங்கள் வாழ்க்கை சரியான பாதைக்கு திரும்பும். சில நேரங்களில் அது பண இழப்பை தடுக்கவும் உதவும். நண்பர்களே, விலங்கு சகுனம் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அது ஒரு சின்ன சிக்னல். நல்ல சகுனம் வந்தால் அதற்கு நன்றி சொல்லுங்கள். பணம், தங்கம், லாபம் வரப்போகிறது என்ற அறிகுறி வந்தால் அதை சரியாக பயன்படுத்துங்கள். எச்சரிக்கை சகுனம் வந்தால் விழிப்புணர்வுடன் இருங்கள். எந்த எச்சரிக்கை சகுனமும் பார்த்திருந்தால் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை சுற்றுங்கள். பச்சை நிறம் அல்லது வெள்ளை நிற உடை அணியுங்கள். பறவைகளுக்கு அல்லது பசுவுக்கு உணவு கொடுங்கள். ஓம் கம் கணபதையே நம என்ற மந்திரத்தை 108 முறை கூறி கடவுளை வழிபடுங்கள். வீட்டில் ஒரு சிறிய விளக்கு ஏற்றி அமைதியாக சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இதனால் மன அமைதி கிடைக்கும், பணத்தடைகள் நீங்கும், தங்க யோகம் அதிகரிக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும். இன்று நீங்கள் எந்த விலங்கை பார்த்தீர்கள் என்று நினைத்து பாருங்கள். அது ஒரு சாதாரண சம்பவமா அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அறிகுறியா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிரவும், மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு ஆழமான ரகசியத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.